Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore presents ஈசனுடன் மகா சிவராத்திரி ஈஷா யோகா மையத்தில். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஒரு இரவு மார்ச் 8, 2024 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம், கோவை. அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய இடம் கோயம்புத்தூரில் அமைந்திருக்கக்கூடிய ஈஷா யோகா மையத்தில். ஈஷா யோகா மையம் மகா சிவராத்திரி கொண்டாட தயாராகிட்டு இருக்கு. என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு? மகா சிவராத்திரியை இந்தியா முழுக்க ஈஷா யோகா மையத்திலிருந்து நேரலைக்கான நிகழ்வுகளும் இங்கே வந்து நடந்துகிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. மகா சிவராத்திரி என்ன மாதிரியான ஒரு ஆன்மீக பெருநிகழ்வா இங்கே கொண்டாடப்படுது அப்படிங்கிறது தான் நாம பார்க்க போறோம். தேசத்துடைய மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்வான மகா சிவராத்திரி ஈஷா யோகா மையத்தில் களைகட்ட துவங்கி இருக்கு. 63 நாயன்மார்களை வீதி உலாவா வர வச்சு இங்கே ஒரு ரத உற்சவம் வந்து நடந்திருக்கு. அதனுடைய டீட்டெயில் என்னென்ன, இங்கே என்ன மாதிரியான ஆன்மீக நிகழ்வுகள்லாம் இங்கே நடக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமஸ்காரம். என் பேர் ஜனனி. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் பாத யாத்ரா. இந்த யாத்ரா சென்னையில் February 7 ஆரம்பித்தது. இன்றைக்கி ஈஷா யோகா சென்டரில் முடிஞ்சிருக்கு. இந்த யாத்திரை வர வழியில் பார்த்திங்கன்னா 500க்கும் மேற்பட்ட கிராமங்களை தாண்டி வந்திருக்கோம். 8லேருந்து 10 லட்சம் மக்களை நம்ம ஆதியோகி தரிசனம் பண்ணுறதுக்கும் 63 நாயன்மார்களை தரிசனம் பண்ணுறதுக்கும் சத்குருவோட பாதத்தை தொட்டு வணங்கி அவங்க பிரசாதம் எடுத்துருக்கிறதுக்கும் இந்த யாத்ரா ஒரு வழி வகுத்திருக்கு. என்னோட அனுபவத்தில் இந்த யாத்ரா எப்படி இருந்ததுன்னா, நான் கடைசி 3 நாள் இந்த யாத்திராவில் வந்தேன். ஆனால் யாத்ரா ஆரம்பித்த அன்னிலேருந்து இந்த யாத்திராவில் சேரணும் அப்படிங்கிற ஆர்வம் உந்துதல் உள்ள இருந்துகிட்டே இருந்தது. யாத்ராவை பொறுத்த வரைக்கும் இது 3 நாள் 1 மாதம் அப்படிங்கிறது இல்லை. ஒன்ஸ் ஆதியோகியோடையும் சத்குருவோட அருளோடையும் நடக்க ஆரம்பிச்சிட்டா நாள் எப்படி போகுதுன்னு தெரியல. அவங்களோட அருளுக்கு பாத்திரம் ஆகிறதுக்கு நாட்களோ நேரமோ ஒரு பெரிய கன்ஸ்டன்ட் இல்லை அப்படிங்கிறது இப்போ தான் புரியுது. நடக்கும்போது கண்டிப்பாக உடல் அளவில் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. சில நேரத்தில் எனக்குள்ளேயும் கேள்விகள் இருந்தது. இப்படி நடந்து போய் பார்த்தா தான் ஆதியோகியோட அருள் கிடைக்குமா, சத்குருவோட அருள் கிடைக்குமா, இது நம்ம செய்யணுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. பட் ஒன்ஸ் நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எப்பெல்லாம் எனக்கு உடல் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லுதோ ஆதியோட முகத்தை பார்ப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்கிட்ட வந்து தரிசனம் எடுத்துக்கிற மக்களோட முகங்களை நம்ம பார்க்கும்போது இந்த அனுபவத்துக்காக நம்ம எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போகலாம் அப்படின்னு இருக்கும். நம்மக்கிட்ட வந்து தரிசனம் பண்ணுறவங்கள எஸ்பெஷலி வயதானவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் ஆதியோகியையும் 63 நாயனார்களையும் சத்குரு பாதத்தையும் தரிசனம் பண்ணலைன்னா எங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த வலி, கஷ்டம், கேள்விகள் இது எல்லாமே பறந்து போயிடும். இந்த யாத்திராவில் ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தேர்லேயும் நம்ம ஆதியோகியோட இந்த முகம் இருக்கும், கீழே சத்குரு பாதம் இருக்கும். வரக்கூடிய எல்லா மக்களும் சத்குரு பாதத்தை தொட்டு வணங்கி அதுலேருந்து அவங்களா பிரசாதம் எடுத்துக்கிறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்போம். இது நம்ம கலாச்சாரத்தில் கோவிலுக்கு நம்ம போகலாம், ஆனால் கோவில் நம்மளை தேடி வரும்போது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்காது. அந்த மாதிரி மக்கள் இதை உள்வாங்கிக்கிறத என்னால் உணர முடிஞ்சுது. இன்றைக்கி ஆசிரம் கிட்ட வரும்போது எல்லாமே இந்த சூழ்நிலையே அவ்வளோ சக்தியாக இருந்தது. இந்த மாதிரி மனிதர்கள் கூட இருக்கிறதும்
இன்னைக்கு இந்த யாத்ரா பெரிய அளவில் திருவிழாவாக நிற்கிது அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும், இப்போ எங்களோட டீமில் இருக்கிறவங்க, டீமில் இல்லாதவங்க, வழியில் எங்களுக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நமஸ்காரம். என்னோடய பேர் சந்திரமௌலி. நான் சென்னையில் இருக்கேன். இந்த யாத்ரா வந்து நம்ம சென்னையிலேருந்து இப்போது வெள்ளைங்கிரி மலை இங்கே கோயம்புத்தூர் வரைக்கும் வரோம். இது வந்து 11 வருஷமாக நான் வந்துட்டுருக்கோம். இது வந்து 11வது வருஷம் இந்த மாதிரி வரோம். இந்த சிவயாத்திராவோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, மகா சிவராத்திரியை பற்றி மக்களுக்கு எல்லா விதத்துலேயும் வந்து விழிப்புணர்வு கொண்டு வரணும். அதுக்கப்புறமா 63 நாயன்மார்களை பற்றியான ஒரு விழிப்புணர்வும் ஒரு அவேர்னஸும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் நம்ம வந்து இந்த சிவயாத்திரா கொண்டு வரோம். இது 11 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. இந்த வருஷம் நம்ம February 7ஆம் தேதி ஆரம்பித்து இன்றைக்கி வந்து கல்மினேட், இன்றைக்கி வந்து முடியுது. இது வந்து ஒரு 29 நாள் ஒரு பயணமாக இருக்குது. இங்கே இந்த மகா சிவராத்திரி ஏன் முக்கியம் அப்படின்னா, இந்த மகா சிவராத்திரி அப்படின்னா என்னென்னா, சத்குரு என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து இயற்கையாகவே பிளானட்டரி பொசிஷன்ஸ் வந்து நம்மளோட சக்தி நிலையை தூண்டி அதை மேல் நோக்கி பயணிக்க வைக்குது. இது வந்து நம்மளோட உள் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான ஒரு நாள். இந்த நாளை வந்து எல்லா மக்களுமே வந்து பயன்படுத்திக்கணும். நம்ம ஸ்பிரிச்சுவல் சாதனாவை நம்ம மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் மகா சிவராத்திரியோட தாற்பயம். இந்த மகா சிவராத்திரி இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அது வந்து ஒரு நைட்டு முழிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆஸ்பெக்டில் மட்டும்தான் இருக்குது. பட் அந்த எப்படி நம்ம அந்த நைட்டு கண் விழிச்சு உட்காரணும், அதை எப்படி வந்து முழுமையாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு பெரிய விழிப்புணர்வு இல்லை. நம்மளோட சிவயாத்திராவோட நோக்கமே என்னென்னா, இந்த மகா சிவராத்திரியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து என்ன மகா சிவராத்திரியில் நம்ம என்ன பண்ண தேவை இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லி நம்மளோட பழைய கலாச்சாரத்தை அதை மீட்டெடுத்து இதை மக்களுக்கு இது எல்லாத்தையும் பயன்பட வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். என்னோடய வாழ்க்கையை வந்து அந்த கிமு கிபின்னு சொல்கிற மாதிரி என்னோடய வாழ்க்கையை வந்து ஈஷாக்கு முன் ஈஷாக்கு பின் அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா, ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப், ஒரு ரெகுலர் லைஃப் அப்படின்னு சுற்றிட்டே இருந்த ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஈஷா வந்து நான் எந்த ஜென்மத்திலேயோ பண்ண புண்ணியத்தினால என் குருநாதர் எனக்கு அறிமுகமானார். ஈஷா யோகா வகுப்பு அப்படிங்கிறது எனக்கு அறிமுகமாச்சு. அதுக்கப்புறமா வந்து என்னோடய வாழ்க்கையை பற்றி பார்க்குற கண்ணோட்டமே எனக்கு மாறிப்போச்சு. மக்களை பற்றி பார்க்குற கண்ணோட்டமே மாறிப்போச்சு. இன்ஃபேக்ட் எந்த உயிரை பற்றி பார்க்குற கண்ணோட்டமே எனக்கு ரொம்ப மாறிப்போச்சு. ரொம்ப பாசிட்டிவ் சென்ஸில் நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. நமக்குள்ளே நம்ம உள்நிலையில் என்னென்ன விஷயங்கள் மாறணும், வாழ்க்கையோட பர்பஸ் வந்து ஜஸ்ட் பணம் சம்பாதிக்கிறது, அப்படியே ஃபேமிலியோடு இருக்கிறது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. நம்ம வந்து ஒரு நார்மல் லைஃப்பை தாண்டி நம்மளோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு நம்ம என்னென்னலாம் பண்ண தேவை இருக்குது, அது எவ்வளோ பெரிய விஷயங்களை நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நான் ஈஷா யோகா வந்த அப்புறமா நான் தெரிஞ்சிட்டேன். என் பெயர் பிரின்ஸ் பாபு ராஜேந்திரன். நான் சென்னையிலேருந்து வரேன். இது முதல் நாள் வந்து நான் இந்த சிவாங்கா யாத்திரையில் போகும்பொழுது ரொம்ப சிரமப்பட்டேன். என்னால் நடக்க முடியல. 2வது நாள் வந்து இதை வந்து தொடர்ந்து செய்ய முடியுமா, தொடர்ந்து போக முடியுமான்ற ஒரு சந்தேகம் எனக்கு வந்தது. கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் கிளம்புறோம். பேரூருக்கு வந்து நாங்கள் தங்கணும். கோயம்புத்தூர்லேருந்து காலையில் கிளம்பும் பொழுது ரொம்ப சந்தேகம் ஆயிடுச்சு, எனக்கு இதை செய்ய முடியுமான்னு. ஏன்னா முதல் நாள் நடந்து ரொம்ப களைப்பாக இருக்குது, கால் வலியில் இருக்கிறேன். யாத்திரையில் கலந்து கொண்ட எங்களை வந்து எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணவங்க அண்ணா எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஆனாலும் வலி ஜாஸ்தி இருந்தது. அப்போது அண்ணா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, யூ கீப் யுவர் செல்ஃப் கனெக்டட் வித் சிவா, தென் யூ வில் நாட் ஃபீல் த பெயின் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ஆறுதலான ஒரு வார்த்தையாக இருந்தது. இஃப் ஐ கீப் மை செல்ஃப் கனெக்டட் வித் சிவா, தென் ஐ டோன்ட் நீட் டு பெயின் அண்ட் ஃபீல் எனி பெயின். நான் சந்தோஷமாக இருக்க முடியும். அந்த நேரத்தில் இருந்து அண்ணா சொன்னாங்க, சிவனோட சேர்ந்தே வாங்கண்ணா, அவர் கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக இருந்தது. This is not only for my Shivanga Yatra. I think this will go with me for the entire life. If I want to stay happy and healthy, I have to keep myself connected with Shiva. இது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்ததுன்னு சொல்லிக்கிறேன். வாரணாசியிலிருந்து
காசியிலிருந்து இங்கே கோயம்புத்தூர் ஈஷா யோகா மையத்திற்கு நடந்தே வந்த சிவனடியார் ஒருத்தரை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அவர்கிட்ட இந்த யாத்திரை, இந்த மிக பெரும் பாத யாத்திரை என்ன மாதிரியான ஒரு ஆன்மீக மாற்றத்தை அவருக்குள்ளும் அவர் கூட வந்த மக்களுக்குள்ளையும் இங்கே ஈஷா யோகா மையத்திலும் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத விரிவாக கலந்துரையாடலாம். வணக்கம் சார். இப்போ வந்து சுவாமிஜி வந்து நம்மக்கிட்ட ஆங்கிலத்தில் உரையாடுவார். சார், ஹவு கம் திஸ் பாசிபிள் அண்ட் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் ஜேர்னி? The purpose was nothing, just to dissolve myself. A devotee actually doesn't have a purpose. A devotee has just one purpose, to dissolve himself. So that was the only purpose. I wanted to dissolve myself in the energy space of Dhyanalinga and Adiyogi Shiva. Mahashivratri is seen in this tradition, in this culture, as the night of dissolution, the night of ultimate possibilities. So that is the only goal of being born in India. Even though it's not an easy task for a common man to walk all along from Kashi to Coimbatore. Definitely it's not an easy task, because you have to travel almost 2300 kilometers, and through different terrains you have to go. There are all kinds of weather that you have to face, all kinds of people, all kinds of languages, all kinds of mentalities, and you have to go through them, and you have many limitations of your own, like you don't know their languages, everything, and resources also you have limited. So there are many challenges. It's not that it is easy. It is I don't want to use the word hard, but it is definitely not easy, but it's not difficult, it's not impossible. What are all the hurdles you have crossed all along the yatra? Apart from the language, I would say transporting our luggage was a big concern for us. Even if you have to bring out a towel, then you have to unpack the entire luggage. So these are the challenges. Apart from all the struggles you have met, you reached Coimbatore Isha Yoga Center. So share your mindful experience now at the moment. Sitting in front of Dhyanalinga and in this vibrant energy space, as I'm saying, you see, this is the essence of yoga. You can put your body and mind aside, and you can just be alive. So sitting here in front of Dhyanalinga, your mind will go somewhere else. This is my experience right now, as you're saying. And Isha, the word Isha literally also means that the ultimate. The word Isha itself literally means ultimate. So I would say Isha is a possibility for every individual human being to come out of their existing limitations and become boundless, become limitless. And this is when you can reach your goal which you are working towards in your life. நான் சென்னையிலேருந்து இது 11 வருஷம் பாத யாத்திரை வந்துன்னு இருக்கேன். ஆக்சுவலாக நாங்கள் சென்னையில் வந்து கூடுவாஞ்சேரியில் பிப்ரவரி 8ஆம் தேதி கிளம்புனோம். இன்றைக்கி 29 நாள் ஆகுது சென்னையில் வந்துருக்கோம். பார்த்திங்கன்னா 28 நைட்டு வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். அது சத்குரு அன்றைக்கி சொன்னாங்க, உங்களுக்கு உங்கள் பாத யாத்திரையில் எந்த ஒரு சிரமம் இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு அன்றைக்கி சொன்னாங்க. இது 11 வருஷம் முடிஞ்சிச்சு. எனக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை. இருந்தாலும் இந்த பாத யாத்திரை வந்து சத்குரு கிரேஸ்லையும் சிவனுடைய அருளையும் என்னால் வந்து வர முடிஞ்சுது. இன்றைக்கி நான் வந்து இங்கே வந்து என்ன பேசுகிறேன்னா, குருவுடைய கிரேஸ் இல்லாமல் இந்த யாத்திரை நடக்க வாய்ப்பே இல்லை. 61 நாயன்மார் வந்து பல்லக்கில் வச்சு கொண்டு வந்தோம். பிஎஸ்பி டைமில் சத்குருவை பார்க்க முடியுமான்னு கேட்டதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் சிவராத்திரி உடனே அடுத்த வாரத்தில் வருது, நீங்கள் சிவராத்திரி வந்தால் பார்க்கலாம். நான் சென்னை போயிட்டு உடனே டிக்கெட் புக் பண்ணி சிவராத்திரி வந்தேன் ஐயா. அப்போத்துலேருந்து நான் வந்து சிவராத்திரி வந்து ஒரு சிவராத்திரி மிஸ் பண்ணுறதில்ல. நந்தி பிரதிஷ்டை பண்ண சொல்ல சத்குரு வந்து பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore presents ஈசனுடன் மகா சிவராத்திரி ஈஷா யோகா மையத்தில். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஒரு இரவு மார்ச் 8, 2024 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம், கோவை.